பவானி, அடுத்தபடியாக குழந்தை அம்மா, ஈஸ்வரி, முருகேஸ்வரி, சீனிவாச பெருமாள், சீனிவாச பெருமாள், சுஷீலா, முத்துக்காமு, ஜீவராணி, பஞ்சவ முதல்வர்கள் ஆரம்பப்பட்டு ஏற்கனவே காலை உணவு திட்டத்தை அவருடைய சிந்தனையில் உதித்த காலை உணவு திட்டம். இந்த திட்டம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு அவர்கள் உணவு தயாரிக்கின்ற நிலைமை மாறி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினால் போதும், அங்கேயே எல்லாம் கிடைக்கும் என்கிற நிலையை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மதிய உணவு திட்டம் என்று ஒன்று கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சருடைய சத்துணவு திட்டம் என்று மாற்றினார். அது இன்றைக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்னோடி திட்டமாகும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இதை சிறப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பின்பற்றி இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வந்திருப்பது அதற்கு முதல் காரணம் நம்முடைய முதல்வர் தளபதியார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த விழாவில் நம்முடைய காந்தி கிராமத்தினுடைய அறக்கட்டளையினுடைய செயலர் நம்முடைய அண்ணா சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். நம்முடைய காந்தி கிராமம் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய திட்ட அலுவலர் மற்றும் நம்முடைய ஆர்டிஓம் இருக்கிறார்கள். நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மற்றும் ஊராட்சி மன்றத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவர் காந்தி கிராம தலைவர், அனைத்து பகுதியினுடைய ஜாதிகள் நம்முடைய தொப்பம்பட்டி தலைவர், இந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களும் கலந்து கொள்வது என்பது மிக மகிழ்ச்சியாக. இந்த மாவட்டத்தில் ஏறத்தாழ 160 பள்ளிகளுக்கு மேல் இந்த திட்டத்தில் பயன்பெறப் போகிறது. இதெல்லாம் பல்வேறு கிராமங்களில் அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளிலும் இந்த திட்டம் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. இது மிக சிறப்பான திட்டம். நல்ல நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ கலைஞர் அவர்கள் முட்டை கொடுத்தார்கள். நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் காலை உணவு திட்டம் ஹோட்டலில் கூட அவ்வளவு சிறப்பாக இருக்காங்க, அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல உணவு வழங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டிருக்கிறது. இது சிறப்பாக நடைபெற இங்கே இருக்கின்ற அலுவலர்கள் அத்தனை நேரம் ஒத்துழைத்து இதை சிறப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை நான் கலந்து கொண்ட வாய்ப்பை பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த பகுதி மக்களுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சிவபாக்கியம், வள்ளியம்மாள், சாந்தி, அழகசாமி, முக்கியம்மாள்,
ஊரக குடியிருப்பு பாலகிருஷ்ணன், இந்திராணி, சண்முகம்.